நகரத்து வாழ்க்கைக்கு வாங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய மனைவிமார்களும், இல்ல நான் கிராமத்து பொண்ணை கட்டினது நான் நினைச்ச வாழ்க்கையை வாழ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுமாக 2 தரப்பு இருக்கு. ரைட்டா? ஓகே, ரைட், புரிஞ்சிச்சு. மனைவி நினைச்சு ஒரு கிராமத்து பாடல் பாடனா என்ன பாடுவீங்க? பாட வருமா? எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். சின்ராசன பாட ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே குழந்தை அழுகி நிறுத்திடும். அழுக்குல குழுக்குல இவளுக்கு எற சொல்ல எவன்தான். Why black? Sham black. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவள் என் நடுவுல என்னவென்று சொல்வதம்மா இந்த இடத்துல சுத்தி விலகிடுச்சு. ஒரு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட எதுக்கு? அத்தங்கர ஓரத்துல ஒரு அத்தி மரம் இருக்கு. அந்த அத்தி மரம் நிழல. நீங்க என்ன நினைச்சு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? ஆனா அது எதெல்லாம் நடக்கல? சொல்லுப்பா, சொல்லுங்கறல. என்னை வந்து அத்தான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன், மாமான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன். அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமான்னு கூப்பிடுறது அத்தான்னு கூப்பிடுறதுல அது கொஞ்சம் சொந்தம் இல்ல, கொஞ்சம் அசல் தான் அவரு. ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க? அதெல்லாம் 2-3 வருஷம் முன்னாடி நடந்த மேட்டர்லாம் கேட்டது. கரண்ட்டுக்கு வாங்க. எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஷாக்கா இல்ல? எனக்கு ஏற்கனவே ஷாக் ஆயிருச்சு. என்ன இப்ப கூப்பிடுங்க? என்னப்பா உங்களை காதலிக்கிறேன்னு சொல்ல நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. காரி துப்புரா. அத்தான், இன்னும் 20 வருஷம் ஆகும். ஐ லவ் யூ அத்தான். மறுபடியும் மோளம் சொல்லுங்க. ஐ லவ் யூ அத்தான். ஆமா, அத்தான்லாம் கூப்பிடணும் ஆசைப்படல. வாங்க போங்கன்னு கூப்பிட்டா எனக்கு சந்தோஷம் தான். பிடிச்ச மாதிரி பேசு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னாரு. சோ நான் வா போ அப்படிங்கிற மாதிரி மாறிட்டேன். ஸ்ரீகாந்தே, இங்க வாயா. உள்ள உட்கார்ந்து கொஞ்சம் பொறுக்கிறான். நாங்க வெளியெல்லாம் போனா வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்டேன். அப்ப யாரையோ கூப்பிடுறேன்னு நினைச்சிட்டாரு. காலையில அட்லீஸ்ட் ஒரு 8-9 எந்திரிக்கலாம். இதனால வரைக்கும் அவ எந்திரிச்சதே இல்லை. அதனால நானே சமைச்சிட்டு தான் எழுப்புற மாதிரி எல்லாம் ஆயிரும். பொம்பளைனா என்ன செய்யணும்னு தெரியுமா? காலையில எழுந்திருச்சா புருஷனுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும், மதியானம் சூப்பு வச்சு கொடுக்கணும். வீட்டுல பழக்கிட்டாங்க. எங்க மாமியார் வீட்லயும் என்ன எழுப்ப மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அவங்க செஞ்சிருவாங்க, நான் சாப்பிட மட்டும் தான் வருவேன். அதனால இப்ப நாங்க தனியா இருக்கறனால எனக்கு அதே சேம் பிராக்டிஸ். அப்படி போடே போடே போடே. எங்க உப்பட போகுது? நாங்க வந்து கிராமத்துல இருந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சார். ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்துக்கலாம்னு நினைச்சிட்டு தான். என்னாச்சு சார்? 30 வருஷமா கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் சார். இப்போ வந்து சிட்டி வாழ்க்கைய வாழ்வோம்னு போயிட்டோம் சார். நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் வரவேறுங்க சாகிறதுக்கா? அவங்க வந்து அதான் சார், சிட்டிக்கு வந்தாலே செலவு பிடிக்கும், அந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்க கிராமத்து வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிட்டாங்க. உள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பர்ஸ இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்க. உங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்குது? அதாவது கிராமத்துல இருக்கும்போது வந்து அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க சார். திங்ஸ் வாங்கினா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க சார். சில்றல்ல போங்கடி. அங்க வந்து அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஆமா இங்க நம்ம குரல் எடுபடுது. எஸ் சார். இது ஏன் சமஸ்தானம்? திங்ஸ் வேணும் அப்படின்னு உடனே கேட்டா கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துறாங்க சார் சிட்டியில இருக்கும்போது. சின்ன வயசுல கூட நான் ரேஷன் கடைக்கு போனதில்லை. இந்த வயசுல நான் ரேஷன் கடையில் நிக்க வச்சிட்டாங்க. சார் கிராமத்துல வந்து இவங்க என்ன சுடிதார் போட்டு எங்கேயோ போறாங்க அந்த மாதிரி இருப்பாங்க சார். சிட்டியில வந்து எங்க போனாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லை சார். எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. முத பார்த்தது வந்து அவனி போட்டு மல்லிகைப்பூ வச்சு பார்த்தேன் சார். அப்பதான் எனக்கு பிடிச்சிச்சு. அப்படியே போட்டு அமுக்கிறப்பா. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். 10 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் முடிச்சு. சிட்டி லைஃப்க்கு வந்ததுக்கு அப்புறம் மல்லிகைப்பூ வச்சு நான் பார்த்தது இல்ல. நான் உனக்காக ப்ரே பண்றேன். திருவிழாவோ ஒரு வெள்ளிக்கிழமையோ வந்து மல்லிகைப்பூ வச்சு மங்களகரமா பார்க்கணும் ஆசை சார். எனக்கு வெக்கமா இருக்கு, திரும்பிக்கோங்க. இந்த உணவு விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. இயற்கை ஆர்கானிக் ஃபுட்டை வந்து ரொம்ப விரும்புவாங்க. காத்து இயற்கை தோசமான குடும்பம். இதுக்கு மேல என்ன? எனக்கு பழைய சோறு சாப்பிட பிடிக்கும். பழைய சோறுன்னு கேட்க வந்தாலே பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. சல்லி பையன் ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. அவங்க ஒர்க் பண்ற என்னமோ ஐடி ஃபீல்டு சார். அவங்க தான் ஐடி ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி மைண்ட் செட்ல இல்ல. ஆனா அது அப்படி இருக்கலான்ற ஒரு பிளான் சார். நீ இப்படியே பண்ணி இருந்தா நான் நடுத்தருக்கு வர வேண்டியதா, உன்னை வெட்டி விட வேண்டியதா. கம்பேரிசன் வந்து நாலேஜ்ல தான் சார் இருக்கணும். ட்ரெஸ் கோட்லயும் அப்புறம் உணவு முறையில சார் இருக்கு ஐடிக்கு. ஊர்ல இருக்க முடியல. சோ இப்ப ஜாபுக்காக சிட்டி வந்தாச்சு. போடாப்பா போய் நல்லபடியா பொழைங்க நம்ம வயலுக. வீட்டுக்குள்ள நம்ம கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி இருக்கணும் ஆசைப்படுவோம். ஆனா வீட்டுல ஒரு அருவாமனை இருக்குன்னா அருவாமனை யூஸ் பண்ணக்கூடாது, கத்தி தான் யூஸ் பண்ணணும். ஒய்ஃபா நைஃபான்னு தெரியல, மொத்தத்துல லைஃப் போச்சு.
பிளேட் தான் யூஸ் பண்ணணும். பழைய தட்டுலாம் தூக்கி அடக்கி போட்டாங்க. ஃபுட்டுமே வந்துட்டு மாடர்னைஸ் ஆயிருச்சு. இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாம சப்பாத்தி ஓட்ஸ் அந்த மாதிரி தான் எங்க வீட்ல மேக்ஸிமம் இருக்கும். என்னமா சாப்பாடு? சப்பாத்தி ஓட்ஸ். வரலமா? அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவனுக்கு அந்த வீடு சொந்தம் தானே. பெண்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு எங்களை அனுப்புறீங்களா? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். ரொம்ப கிராமத்து சைடுல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பொருள்லாம் தூக்கி வெளியேத்தினப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது வந்துட்டு கஷ்டமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் எங்க அம்மா வரும்போது எடுத்து வச்சுட்டு அறிவாங்க உட்காந்துக்கிட்டு. அது ஒரு நல்லா இருக்கும். அவங்க உட்காந்து அறிவாங்க. அது ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கும். ஊர் பக்கம்லாம் வந்து ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் அப்படின்னா முத நேரம் போயிடுவோம், இல்லை முதல் நாளே காலையிலே போயிடுவோம். கல்யாண வேலைகளை எடுத்து செஞ்சு பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க. என்ன அப்படின்னா அந்த விஐபி மாதிரி போறது. நீ கூட வா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அப்படின்னு கரெக்டாக அது உள்ள போகிறது. முடிச்ச உடனே ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பிடுறது. சார் கொஞ்சம் போனா அவங்களோட ஸ்டைலுக்கு நம்மளால முடியாது, குறை சொல்லுவாங்க, அவ இப்படி பண்ணலன்ற மாதிரி சொல்லுவாங்க, பின்னாடி ஏதாவது பேசுவாங்க. லேபிள பிரிக்காமயே சேலை கட்டு வந்து பிழுக்கறா. மிங்கிலிங் வேணும், சொந்த பந்தங்களோட பழகிறதுக்கான. அப்பதான் உட்காந்து பேசுவோம். அதையும் சேர்த்து தானே லைஃப். சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நான் வெட்டியிருக்கேன். போனா கொஞ்சம் பேசுவோம் சார், ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். வாழ்க்கையில இதுக்கே நீ பயந்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிசிஷன் எப்பறம் எடுப்பீங்க? பயந்துகிட்டு போயிருக்கீங்க நீங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, அவ மாடர்னாவே வரா, மாடர்னாவே போறா. ஐயோ ஆன்ட்டி லுக்கு பாத்தியா? பெருசா நகைகள் போட்டுக்க மாட்டாங்க சார். ஒரே ஒரு செயின், தாலி செயின், இல்ல கூட ஒரே ஒரு செயின் மாதிரி போட்டுட்டு போயிடுவாங்க. நார்மலாக கல்யாணங்கள்ல எல்லாருமே எல்லாம் எடுத்து போட்டு வரும்போது இது இவங்கள்ட்ட அது கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, நான் ஏன் போடணும், நான் இவ்வளோ பெரிய காரில் போய் இறங்குறேன் தெரியும். ஊர் சைடில் அது பார்ப்பாங்கல்ல சார். நம்ம அங்க பாரியா ராஜா கலை இதெல்லாம் பொறப்புலயே வர்றது. கரெக்ட் தானே? நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுடைய அக்காவின் மகள்லாம் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க அத்தை அப்படி ஜம்முன்னு வந்து இறங்குவாங்க. யாடி இவ இவ்ளோ அழகா இருக்கா, அவளை கட்டிக்க போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவன், ஸ்டைலிஷா இருப்பாங்க. அவங்களே கார் ஓட்டிட்டு வருவாங்க. சொல்லிருக்காங்கல்ல, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. உட்கார முடியல வாடா சார் என் ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இன்னர் வந்து டெய்லி ஒரு மெனு வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பத்தி வாய் இருக்காது. தோசை பிடிக்கும் அப்படின்னு ஒரு தோசை ஊற்றி சாப்பிடலாம். ஆனால் அவர் அப்படி சாப்பிட மாட்டார். அதில் பொடி போட்டு, அதில் அந்த வெங்காயம் கட் பண்ணி போட்டு, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து எடுத்துட்டு வாங்க. நக்கு செத்த பையல. ஒரு கிராமத்து பொண்ணுனா சமையல்ல விதவிதமா செய்யும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. வெளியில விதவிதமா சாப்பிடுவோம்ல. மர்க்கா சொல்லு. வெளியில விதவிதமா சாப்பிடுவோம்ல. ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதவனே. உங்க அம்மா ஒரு ஒர்க்கிங் விமன், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப அந்த ஃபார்முலா ஏன் இங்க அப்ளை ஆகல? அப்பா நான் எழுச்சு வையா திங்காத, கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னவா இருக்காங்க? டீச்சரா இருக்காங்க. என்ன செஞ்சு கொடுக்குறாங்க? செஞ்சு கொடுக்குறாங்க. அம்மா வேலையில இருந்த போது உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியல, அதை மீறி இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் அது 7 நாளைக்கு 7 மெனு வேணும்னா எப்படி? நான் கிராமத்து பொண்ணு தான், ஆனா இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. 3 வேளையும் பக்கத்துல நின்று பரிமாறணும் சார். உப்பு வச்சுக்கோங்க, ரசம் வச்சு பக்கம் நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். இந்த பார்வையா இருக்கு சார். சண்டே நான்வெஜ் வாங்கிட்டு வர்றது 12 மணி. நான்வெஜ் செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் எட்டு வச்சுனா வந்து உட்கார வருவாங்க. கோழிக்கறி இன்னைக்கு ஒரு புட்டி சமைச்சு குளிச்சு முடிச்சுட்டு எனக்கு பசிக்கும்ல சார். கொலையாக்குடா பசி கொலையாக்குதே. பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவசரத்தோட இன்னும் கொஞ்சம் வைக்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி அன்பா எல்லாம் செய்வாங்க. உன்னை பத்தி நீ ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிற, ஏன் அப்படி பண்ற? அதை நீ எனக்கு செய் என்று சொல்லுவது உத்தரவு. இயல்பாகவே அந்த உணர்வு அவர்களுக்கு வருவது காதல். ஓஹோ அப்படியா? என்ன சொல்றா? இன்னமும் காலிமர் அடிச்சுட்டு வெளிய நின்னுக்குவார் சார். பேக்க கையில இருந்து நான் தான் வாங்கிட்டு வரணும். சொன்னா சினிமாட்டிக்கா இருக்கும். காத்திருப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நீ வாரப்பெல்லாம் முழிச்சிருந்து கதவை திறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணக்காரியா? உன்னை போய் கட்டணும் நான் நினைச்சேன் பாரு, என்னை செருப்பாலே அடிக்கணும். என்னன்னா பெல் அடிச்சுட்டு பேசாம நிற்கணும். பொண்டாட்டி வந்து பேக்கை வாங்கணும், ஷூவை கழட்டி விடணும், அப்புறமா அப்படி கொஞ்சணும், எல்லாமே அவங்களே பண்ண நினைக்கிறீங்க. வழியாக சில பேர் சில அதிகாரத்தை வெளிப்படும். இப்போ நீங்க அப்படிதான் பண்றீங்க. படுவா நீ என் ரூட்ல கிராஸ் ஆகற போடா. இங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது பூலாம் வச்சுட்டு சாரி மாதிரி கட்டிட்டு வந்து பாசமா ரிசீவ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க சார். ஏயா சும்மா நிறைய படம் பார்க்குறீங்க தம்பி, நிறைய படம் பார்க்குறீங்க.
நகரத்துக்கு வந்ததுனாலே ஒரு கிராமத்து பொண்ணா இருந்தாங்க. குணமாற்றம் எனக்கு பிடிக்கல. ஐயோ அதையப்பா கேக்குற. ராத்திரி ஆச்சுனா நடந்தா மோகினி மாதிரி இருக்கா, படுத்தா பேய் மாதிரி இருக்கா, நிம்மதியே இல்லப்பா. சொல்றத கேப்பா. இப்போ வந்துட்டு அவ சொல்றதை தான் நம்ம கேட்கறதா இருக்கு. நானும் லூசா, நீ என்ன சொன்னாலும் கேக்குறது போடா. குவாலிட்டிங்கிறது வரைக்கும் புரியுது. நான் எடுக்கிற முடிவு தான் சரி அப்படின்னு ஒரு இந்த குணமாற்றம். ஒரு சில விஷயங்கள்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்போம். நான் சொல்றதை இந்த வாட்டி கேளுங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இத புடிங்க. நான் இருக்கேங்க, நீ இல்ல நொல்ல. நார்மலாவே நான் பேசினா சத்தமா பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவ எதுக்கு சத்தமா பேசுறீங்க? சவுண்ட் இல்ல சார், 2-3 வாட்டி ரோட்ல இருக்கவங்க பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டாங்க. அத பத்தி பேசாத. பட்டிக்காடா கிராமமா நீங்க? எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க சொல். ஜனநாயக நாட்டுல பேசக்கூட உரிமை இல்ல. எல்லா இடத்துலயும் சொல்றது இல்ல, பப்ளிக் பிளேசஸ் சத்தமா பேசும்போது மத்தவங்க அட்டென்ஷன் கிராப் பண்ற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கட்டு நம்மளை நோக்கி வராங்க. நான் பேசுவேன் நல்லா சின்ன வயசுல இருந்தே. ஏன்னா சூதுவா தெரியாம வளர்ந்துட்டே என்ன பண்ண சொல்றீங்க? வந்துட்டு இவ எதுக்கு இவங்களுக்கு அதோட இடம் கொடுக்குறீங்க? இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு சிலர்கிட்ட க்ளோஸா பழகி நிறைய பர்சனலா ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சு. நண்பனாலே நல்லவன் தான். கிராமத்துல சுத்தி இருப்பவங்க எல்லாம் பாப்பாங்கன்னு சொல்லி தான் நீங்க வந்தீங்க. மறுபடியும் சுத்தி இருக்கவங்க இதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? கிராமத்துக்கு போயிருங்க. சரியான நோஸ் கட்டியா. 6வது படிக்கிறாங்க என் பொண்ணுங்க. டான்ஸ் கிளாஸ் படிச்சு முடிச்சு ஏதாவது ஒரு கம்பாரிசன் அனுச்சு வெளியே எடுத்துட்டு போகுதோ அப்படிங்கிற பயம் எனக்குள்ள. மனுஷங்களோட புலங்கிறதெல்லாம் இல்லாம போயிடும். இல்லையே, சுத்தமா கிடையாது. இங்க இருக்கிற லைஃப் அப்படிதானே சார் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தானே நம்ம ஃபாஸ்டா தானே போய் ஆனோம். இப்படி குண்டாங்குறி அப்படினா ஆக்சிடென்ட் ஆயிருடி, ஆக்சிடென்ட் ஆயிரும். இந்த சமூகத்தோட எனக்கு ஒரு பங்கு இருக்கு. அந்த ஒரு இமோஷனே இல்லாம உங்களை எங்கேயுமே கூட்டி போகாம ஏன் டிட்டாச் பண்ணிடுறீங்க? இப்ப சொல்லு. அதுக்கு ஒரு கோர்ஸ் கூட்டி போறேன்னு சொல்லாதீங்க. எல்லாத்தையுமே கோர்ஸா பாக்குது நகரம். அது நகரத்தின் குணம் இல்ல, நகரத்தில் இருக்கும் சிலரின் குணமா இருக்கு. இனிமே கூட்டிட்டு போறோம் சார். எஸ். இங்க வந்தோடனே அவங்களுக்கு ஒரு மாயை வந்துருது. நகரம் இப்படிதான் இருக்கும். நகரத்துல இருக்கவங்க கைலி கட்ட மாட்டாங்க, பேரம் பேச மாட்டாங்க. சில சர்க்கிள் அவங்களா போட்டுக்கிறாங்க. பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ். மாயையே ஆசை, ஆசையே மாய. நம்ம ஃபிளாட்ல ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா நம்ம கைலி கட்டியிருப்போம். நம்மள தனியா கூப்பிட்டு நீ போய் ட்ராக் சூட் போட்டு அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. ட்ராக் சூட் தான் போட்டிருக்காங்க. வெளியே வந்தா இவர் மட்டும் வேட்டி கட்டிட்டு வர. கண்ட்ரி மேனா. 5 minutes later. எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்னன்னா வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காங்கன்றத பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருமா? அது என்ன ஒரு ஹில்ட்டி ஃபீல்னு தெரியல. அதானே. பேரம் பேசக்கூடாது. ஏன் பேரம் பேசக்கூடாது? உங்களுக்கு சிட்டில தான் பயங்கரமா பேரம் பேசுவாங்க. எவ்வளவு? ஒரு மீன் எவ்வளவு? 2000 கொடுங்க சார். 2 மீன் 4000 ரூபாய். ஓகே, थैंक यू. ஃபிளாட்ல ஒரு செலவு பண்றாங்கன்னா 2000 ரூபாய் பில் வந்திருக்கு, கொடுத்துருங்க. 2000 ரூபாய்க்கு என்னென்னமா பண்ணிருக்காங்க கேளுமா? நீங்க கொடுத்துருங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அனுப்பிச்சிடுவா. இதெல்லாம் குறிப்பிட போகுது. நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அவரையும் கேட்க கூடாதுன்னு சொல்லிடுறீங்க. பாத்தீங்களா? என்ன சாகடிக்கிறதுக்குனே வந்திருக்கா? அது கேட்டா வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சொல்லட்டுமேமா, ஜெயில்ல இருந்தா வந்திருக்கீங்க. அம்மா. ஏய், நிறுத்து. என்ன பல்லி கத்துற மாதிரி பெக்க பெக்கன்னு சிரிக்கிற? கரெக்டான வேர்ட் சொல்றாரு. இதுதான் சிட்டி லைஃப்னு நீங்க ஒரு மாயையில இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு. இனிமேலாவது இந்த எண்ணத்தை விட்டுரு. ஒரு நம்மளும் மாறிட்டோம்னா அதே மாதிரியே நம்ம வீட்டுல போய் பேசிட்டோம்னா செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே சார். யாரையுமே அண்ணேன்னு கூப்பிடக்கூடாது சார். அண்ணா வாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்காரு அண்ணான்னு கூப்பிடுறான். நீ வந்து அண்ணேன்னு கூப்பிட்டா கண்டுபிடிச்சு போடுவாங்க இல்ல. இப்படி மாட்டிக்கிட்டீங்க. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. வீடு நல்லது கெட்டதுன்னா இப்ப நான் மட்டும் தான் போக வேண்டியது சார். கூட வர சொன்னா வர மாட்டேங்காங்க சார். இறங்கி வராம எப்படி சொல்றது? அட அகம் முடிச்ச கழுத. சார் எந்த ஃபங்க்ஷனுக்கும் ஒண்ணு போல போனதே. இதெல்லாம் பண்ணணும்னு தானமா வெளியில வந்தீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சார் ஒரு சேரியை கட்டிட்டு போகணும் சார், திரும்பி கலட்டி போகணும். அப்பா சென்னைக்கு வரணும்னு சொல்றாங்க எங்க வீட்டுல. அங்கேயே இருக்கலாம்னா இப்ப 2 மாசமா பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஆக்சுவலி என் பையன் பார்த்தோன்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப டேலண்ட். ஒரு கராட்டே கிளாஸ் போனான். சின்ன வயசுலயே ஆரஞ்சு பெல்ட் வாங்கிட்டான். 100 பேரோட அறிவும் திறமையும் இவனுக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. He can dance, he can fight. நீங்க நான் மதுராந்தகம். அந்த ஊர்லயே எல்லாமே இருக்கு சார். அங்க எங்க ஊர்லயே இருக்கட்டும்ன்றேன். இங்கே தான் வரணும்னு ஒரு 2 மாசமா பிடிவாதமா இருக்காங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? உங்க பையன் கிராமத்திலே இருந்தா ஒரு கிராமத்து ஐடியா தான் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இவருக்கு எப்படின்னா இப்போ பாக்குறதுக்கு தான் சிட்டி மேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்தோட தாட் தான் நிறைய இருக்கு அவர்கிட்ட. ஐ அம் எ மில்லியனர் மேன். அட பாவி, வெளிய பார்த்தா சிட்டி எஃபெக்ட்ல இருக்கறான், உள்ள பார்த்தா வில்லேஜ் எஃபெக்ட்ல இருக்காங்களே. அம்மா இருக்கும்போதே ஒண்ணா இருங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க.
நான் வேல்யூ பண்றேன். அவங்க உயிரோடு இருக்காங்க. அவங்க பிள்ளைக்கு ஒரு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு வேல்யூ இல்லையா? சரியா வருமா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். பிசினஸே மதுராந்தகத்தில் தான் சார். மதுராந்தகத்துல ஏற்கனவே தொழில் இருக்குல்ல. ஆமா சார். இதை விட்டு துண்டா இங்க வந்து என்ன பண்றது? எழுத்து மூணுக்கு அப்புறம் 65 அரை போராட்டமா இருக்கு. கர்மம் செய்யும் என்ன காசு இல்ல. டிரைவர் ஒர்க் பண்றாரு, ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு மட்டன் ஷாப்போட உரிமையாளர். நீங்க அவரை நசுக்கிறது மாதிரி அர்த்தம் இல்லையா? நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. இவர் நகரத்துக்கு வந்தோம்னா நாங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா கூட புரியும். அது அனாவசியம். உங்கள் பேச்சையும் கேட்டாச்சு சார். மாதம் 30,000 கொடுக்கணும். ஆகாது. என்னால முடியல, டயர்டா இருக்கு.